தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே பெற்ற தாயை செங்கல்லால் அடித்தே கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே விவசாயி ஒருவரை கொலை செய்த வழக்கில் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்தவர் பெற்ற தாயை கொலை செய்த குற்றத்திற்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆக்ரோஷத்தில் அடுத்தடுத்து கொலை செய்து அலறவிடும் குற்றவாளியின் பின்னணி என்ன? பெற்ற தாயை கொடூரமாக கொலை செய்த மகன், ஏற்கனவே விவசாயி ஒருவரை கொன்று சிறையில் இருந்து ஜாமீனில் வந்தவர் மீண்டும் வெறிச்செயலில் ஈடுபட்டது ஏன்? அடுத்தடுத்து கொலை வழக்கில் சிக்கி ஊர் மக்களை அச்சுறுத்திய குற்றவாளி யார்? நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தெற்கு சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது மனைவி பாக்கியம். இவர்களுக்கு சுமதி என்ற மகளும் வேலுச்சாமி என்ற மகனும் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சாலை விபத்தில் சுப்பிரமணி உயிரிழக்க தாயார் பாக்கியமும் மகன் வேலுச்சாமியும் இளநீர் வியாபாரம் செய்து வந்தனர். மது அருந்தும் பழக்கம் கொண்ட வேலுச்சாமி மது அருந்துவதற்கு அடிக்கடி பணம் கேட்டு தாயாரிடம் தகராறு செய்து வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல பணம் கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் குடிச்சே அழிச்சிராத என மகனை கண்டிக்க, அதில் ஆத்திரமடைந்த வேலு வீட்டில் கிடந்த அரிவாள் மனையை எடுத்து தனது தாயாரை கொடூரமாக தாக்கியுள்ளார். வலியால் அலறிய பாக்கியம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கத்திக்கொண்டே வெளியே ஓடி உள்ளார். ஆனால் விடாது தாயை துரத்திய வேலுச்சாமி கீழே கிடந்த செங்கலை எடுத்து மீண்டும் தாக்கியுள்ளார். அதில் துடிதுடித்து போன பாக்கியத்தின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூட்டம் கூட வேலுச்சாமி அங்கிருந்து தப்பியோடினார். இது குறித்து தகவல் கிடைத்ததும் கயத்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பாக்கியத்தை மீட்டு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி பாக்கியம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் தப்பியோடிய வேலுச்சாமியை தனிப்படை அமைத்து செல்போன் எண்ணை டிராக் செய்து பிடித்தனர். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டில் தென்காசி மாவட்டம் கண்ணாடிகுளத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் வேலு சிறையில் இருந்துள்ளார். மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததாக நினைத்து பகை வளர்த்து முருகனை கொலை செய்தவர் அவரது தலையை வெட்டி மனைவியின் வீட்டு வாசலில் வீசிவிட்டு சென்றுள்ளார். அவ்வழக்கில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர் தாயுடன் இளநீர் வியாபாரம் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் தாயை அடித்தே கொன்ற வழக்கில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.